ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. முதன்முறையாக நீங்கள் பிரச்சாரத்தில் களமிறங்கிருக்கீங்க, பல வாக்காளர்கள் செஞ்சுருக்கீங்க. மக்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சு? மக்கள் அவரை ரொம்ப நம்பிக்கையாக ஒரு மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவரை வரணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது சொன்னாங்க, அது எல்லாருமே சொன்னாங்க எல்லா இடங்கள்லையுமே. அவரை பற்றி பேசுகிறப்ப வேண்டாம், தேவையே இல்லை, நீங்கள் எதுவும் அவரை நான் என் கணவரை பற்றி எதுவும் சொல்லணுமான்னு கேட்டாலும் வேண்டாம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வழி விடுங்க, அவங்க போயிட்டோம். வயசானவர் கை கொஞ்சம் தள்ளிக்கலாமே. மக்கள் அவர் வந்துட்டாருன்னா இப்படி வேணா வந்துக்கோங்க கொஞ்சம். அவர் வந்துட்டாருன்னா நிச்சயம் செய்வாரு, அவர் நல்லது செய்வாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாருமே சொன்னாங்க. அதனாலதான் எதுவும் சொல்ல வேணாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே எல்லாம் பண்ணியிருக்காருன்னு அங்க உடனே எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்களே அங்கங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சில இடங்கள்ல பேசும்போது வனவாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் மக்கள் சந்திக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இல்ல, அவங்க அதை பத்தியெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு வேட்பாளர் ஏற்கனவே நல்லபடியா இருந்திருக்காரு, அவர் அவங்களோட ஒன்னா இருந்திருக்காருங்கிறதுனால அவர் வரணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்க பொலிட்டிக்கலாலாம் பார்க்கவே இல்லை. அவர் வந்தாருன்னா நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் இதை பத்திரிகைகள்லாம் சொல்றதுதான். மற்றபடி அவங்களுக்கு அதை பற்றி அவங்க பேசல, எந்த இடத்துல என்கிட்ட பேசல. ஓவராலாக என்டிஏவுடைய கூட்டணிக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு நினைக்கிறேன். நான் என் கணவரோட தேனிக்கு மட்டும் தான் போனேன். அங்கே நான் ஏன்னா புதுசு இல்லை, நான் அங்கே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அங்கே நல்லா இருக்குது வெற்றி வாய்ப்பு. மற்றதெல்லாம் இனிமேல் எனக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். நான் அதில் பார்க்கல சரியா கவனிக்கிறது. இப்போது கூட ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓட்டு அளிக்காத கண்டிப்பாக ஓட்டு அளிக்கணும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஜனநாயக கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை கண்டிப்பாக செய்யணும் யாராக இருந்தாலும். நன்றி, தேங்க்யூ.